வணக்கம். எண்ணம், கருத்து, சிந்தனை இவை 3க்குமான வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏன்னா, தமிழ்ல சிந்தனைகள்னு எதுவுமே முன்வைக்கப்படுவது கிடையாது. தமிழைப் பொறுத்தவரையில் சிந்தனையாளர்கள் என்று யாருமே கிடையாது. சுந்தர ராமசாமி போன்ற சிலர்கள் சில குறிப்பிட்ட துறைகளை குறித்து, சில குறிப்பிட்ட விஷயங்களை குறித்து அவர்களுடைய பார்வைகளை முன்வைத்திருக்காங்க. கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனா, ஒரு திட்டவட்டமான வடிவம் தந்தது கிடையாது. ஒரு சிந்தனை அப்படின்னா, ஒருவர் ஒரு தன்முயற்சியோட, ஒரு சுயநினைவோட ஒரு விஷயத்த குறித்து ஆழமாக பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து, தன்னுடைய அறிவு, அனுபவம், புரிதல் இதன் அடிப்படையில் இதுதான் நான் புரிந்து கொண்டது அப்படின்னு முன்வைப்பது. நம்முடைய மரபில் சிந்தனை என்பது வழக்கமே கிடையாது. நம்முடைய மரபில் இருப்பது தரிசனம். ஏன்னா தரிசனம் என்பது ஒரு வாழ்வின் அனுபவத்தின் சாரம். அது ஒரு 10 வயசு பையன் சொல்ல முடியாது. ஓரளவு கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கணும் நம்ம வாழ்க்கைய. வெவ்வேறு கோணங்களில் வாழ்க்கைய உணர்ந்திருக்கணும். அப்புறம் இது என்னுடைய தரிசனம்னு முன்வைத்தா, இல்ல அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் முன்வைப்பது மௌனம். அதுதான் அறுதியான உண்மை. அதுதான் என்னுடைய தரிசனம். அது அவ்வளோதான். அது பீரியட். அது முடிஞ்சிச்சு. நீ ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்காம போங்க. அதை எதிர்த்து சண்டை போடுங்க. என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். இல்லையா? உனக்கு இப்போ நீ சாப்பிட்டது இல்லை, உனக்கு பசியே இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ சாப்பிட்டது சாப்பாடு கிடையாது, நீ இட்லி சாப்பிட்டா தான் சரியாக சாப்பிட்டதா அர்த்தம் அப்படின்லாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தேவைன்னா நீங்கள் சாப்பிட்டு உங்கள் பசியை தீர்த்து சொல்லுங்கள் உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்ட்டு. இது ஒரு எளிதான விஷயம் கிடையாது. சொல்வதற்கு ஒரு நல்ல ஆழமான தெளிவு வேணும். அந்த தெளிவு இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். அதே சமயம் நம்ம சிந்தனையோட இடத்தையும் நம்ம கவனிக்கணும் கொஞ்சம். அது எண்ணம், கருத்து, சிந்தனை பற்றி ஒரு விரிவான காணொளி இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, எண்ணம்ங்கிறது நம்ம மனசில் தோன்றுவதெல்லாம் எண்ணம் தான். வெயிலாக இருக்கே, போன வருஷம் இதை விட வெயில் குறைவாக இருந்தது, அடுத்த வாரம் மழை பெய்யுமா, இதெல்லாம் நாம் நினைப்போம். சிந்தனை. யோசிச்சு பாருங்க. இந்தியா வல்லரசு ஆகுமா? செவ்வாயில் செப்டிக் டேங்க் வேலை செய்யுமா? இப்படியெல்லாம் யோசிக்கலாம். இதெல்லாம் சிந்தனை கிடையாது. சும்மா பொழுதுபோக்குக்காக, நேரம் இருக்குங்கிறதுக்காக வார்த்தைகளை வைத்து விளையாடுவது. இப்போ எண்ணம் என்பது நம் மனதில் தோன்றும் பெரும்பாலானவை எண்ணங்களாக இருக்கும். அந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு பொருள், ஒரு நிகழ்வு, ஒரு மனிதரை குறித்து தொகுத்து கொள்ளும்போது, அதை குறித்த நம்முடைய பார்வையின் அடிப்படையில் அமையும் போது அது கருத்தாகிறது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, இதெல்லாம் கருத்து. அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். எப்படிங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லைங்க, அதனால தாங்க நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல முடியும் நம்ம? அவருடைய கருத்து அதுதான் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதே போல் தான் இந்தியா ஒரு ஆன்மீக பூமி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் சிந்தனை கிடையாது. இதெல்லாம் யாரோ உதிர்த்துட்டு விட்ட கருத்துக்கள். இப்படி நாம் இந்த மாதிரி போன்ற பஞ்சு டயலாக்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுதான் சிந்தனைன்னு நினச்சி நம்ம பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு எழுத்து ஒரு பெரிய முக்கியத்துவம் பெற்று வருது. எழுத்தாளர்கள் அதிக அளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள். நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் எல்லாரும் எழுத்தாளராக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒப்பு நோக்க எழுதுவது மிக எளிது. நம்ம இப்படி பேசுகிறதே கொஞ்சம் மாற்றி இன்னும் பேச்சு தமிழ் இல்லாமல் ஒரு எழுத்து தமிழில் எழுதுனா முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப சிக்கலான விஷயம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி செஞ்சால் வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒருவர் திட்டம் போட்டு ஒரு 10 வயசுலேருந்தே அவரோட சிந்தனையை செதுக்கிக்கிட்டே வரலாம். அப்புறம் ஒரு முதல் இயக்குனர் தான் கற்ற வித்தையெல்லாம் தான் எடுக்கும் படத்தில் வெளிப்படுத்துவது போல எதையாவது கவிதை, கட்டுரை,
கதைன்னு எழுதி அதில் ஒரு 4-5 அழகான வரிகளை உள்ள சொருகி அவர் தன்னை ஒரு எழுத்தாளராக வெளிப்படுத்தி கொள்ள முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் எழுதுன ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 10-20 பேரை நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க கண்டிப்பாக நம்ம எழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எழுத்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நாம் அவங்க எழுத்தை வாசிப்போம், ஏதாவது கருத்து சொல்லுவோம், கண்டிப்பாக நாமளும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். இப்படி பார்த்திங்கன்னா கூட்டமாக சேர்ந்து கோஷ்டியாக வந்து ஒருத்தர் முதுகு சொரிஞ்சிக்கிட்டு தங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் சிந்தனைன்னு பேர்களில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தான் சிந்தனை வளர்வதற்கான வழிமுறை. ஒரு சமூகம் மேம்படணும்னா இப்படியெல்லாம் உருவாகணும். குழுக்கள் உருவாகணும், பல்வேறு விதமான சிந்தனைகளை முன்வைக்கணும், கருத்துக்களை முன்வைக்கணும். அது சரியாக இருக்கும், தவறாக இருக்கும், கோமாளித்தனமாக இருக்கும், எல்லாம் சரிதான். அது வந்து ஒரு தேவை, அவசியம். அதே சமயம் தனி மனிதர்கள் இதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்போ இவர்கள்லாம் சிந்தனையாளர்கள் நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு போய் மாட்டிக்கிட்டோம்னா அதிலிருந்து மீண்டு வருவது எளிது கிடையாது. இதை நான் என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு நான் வாசிச்சிருந்தாலும் எனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி என்றால் நான் சரியாக சிந்தித்து என்ன தொகுத்து கொள்ளலை. ஏன்னா நான் வந்து ஒரு கவித்துவமாக வாழ்க்கையை அணுகினேன். இப்போ அதனால தான் இதை பற்றிலாம் விரிவாக பேசணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம பலரும் வந்து சிந்தித்து வாழ்வது கிடையாது. வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 10 வருஷம் கழித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? 20 வருஷம் கழித்து, 30 வருஷம் கழித்து உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன, எதற்கு பிறந்தீங்க, எதுவுமே தெரியாது. அதுக்காக நம்ம முட்டாள்கள்னு கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை நடக்க தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஓட தொடங்குறதுக்கு முன்னாடி அது நடக்கணும்னா அது எந்திரிச்சு நிற்கணும். கால்களை உறுதியாக வைத்து சுயமாக நிற்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். அது அந்த குழந்தை செய்ய வேண்டியதில்லை. அந்த உடல் அந்த சரியான தருணம் வரும்போது அந்த குழந்தைய தூண்டும், சும்மா இருக்க விடாது. ஏன்னா அப்போ தான் அது உயிர் வாழ முடியும். அது அடிப்படை. நம்முடைய மனமும் அதை போல தான். தனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அதுவே தானாக எந்திரிச்சு நடக்க தொடங்கும், அதுவே சிந்திக்க தொடங்கும், அதுவே தேடத் தொடங்கும். அது நிகழலை அப்படின்னா நாம் எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்ம இன்னும் வளர வேண்டியது இருக்குது, என்னமோ ஒன்று நம்ம முழுமை அடைய வேண்டியது இருக்குது. அது தவறே கிடையாது, அது ஒரு நிலை, அவ்வளவுதான். குழந்தை வந்து அது தரையில் புரண்டுட்டு இருக்குங்கிறதுக்காக அது நோய்வாய்ப்பட்ட குழந்தை கிடையாது. எந்திரிச்சு நிற்கிற குழந்தை தான் ஆரோக்கியமான குழந்தைன்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். சில குழந்தைகள் சீக்கிரம் பேசும், சீக்கிரம் நடக்கும், சில குழந்தைகள் நேரம் எடுத்துக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும்போது இருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு ஒரு தெளிவு இருக்காது. ஏன்னா ஒரு ஊசலாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை வந்து தினசரி எப்படி வாழ்வதுன்னு ஒரு தெளிவு இல்லாமல் அதோட போக்கில் வாழ்ந்தோம்னா நம்மளை அறியாமல் அது எங்கெங்கெல்லாமோ இழுத்து சென்றோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்படி தான் நம்ம வாழ்ந்திருப்போம் இவ்வளோ நாள். அதே மாதிரி இனிமேலும் வாழணுமான்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன தான் அசைவுகள் ஊசலாட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு நடுவே ஒரு கோர்வையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு சரடை கொண்டு பாசி மணிகளை கோர்ப்பது போல வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் நிகழ்வுகள், மனிதர்கள் எல்லாமே அந்த பாசி மணிகளைப் போல நம்ம ஒரு சரடை கொண்டு அவற்றை கோர்க்கணும். அந்த சரடு தான் நம்ம அளவில் ஒரு சிந்தனைன்னு நான் சொல்லுவேன். அது சிந்தனை உண்மையில் கிடையாது, ஆனால் அது நம்மளுக்கு தேவை. அதாவது நம்மை குறித்த ஒரு புரிதல், நாம் யார் என்ற ஒரு தெளிவு. இது நான் எப்போதுமே சொல்வது என்னென்னா, நாம் என்பது ஒரு உணர்வுன்னு, நம்ம உடலில் உணர்வதுன்னு சொல்லுவேன். அது வந்து முதல் கட்டம், அதுதான் அல்டிமேட்டு. நம்மளை உணர்ந்துட்டா அவ்வளோதானே, அதுதான் தரிசனம் இல்லையா? அதை பேசணும்னு அவசியம் கிடையாது, விளக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே இருந்துட்டு போகலாம். ஆனால் அதே சமயம் அது குறித்த ஒரு நம்பிக்கையும் தெளிவும் நம்மளுக்கே இருக்காது. இதுதானா, இல்லை இன்னும் இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கும், ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஏதோ ஒன்று நிறைவு செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது அதை நாம் தேடத் தொடங்கும் போது தான் நம்ம அசையத் தொடங்குகிறோம், நம்முடைய மையத்தை விட்டு விலகத் தொடங்குகிறோம். அதனால தான் பல மெய்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா சிந்திக்க சிந்திக்க நாம் நம்மிடமிருந்து விலகுவோம். அப்புறம் சிந்தனைங்கிறது எப்போதுமே ஒரு போலியான ஒரு அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் 10 வயசில் சிந்திச்சிங்கன்னா அப்படின்னா அந்த வயசில் உங்களுக்கு என்ன அறிவு அனுபவம் இருக்கோ, வாழ்க்கை குறித்த என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ, அதன் அடிப்படையில் தான் உங்கள் சிந்தனை இருக்கும். 50 வயசில் சிந்திச்சாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைய நுட்பங்கள் இருக்குது. ஈவன் நாம் பயன்படுத்தும் மொழியில் கூட அந்த நுட்பம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தின்படி, புரிதலின்படி தமிழில் சிந்திப்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தமிழ் ஒரு செம்மொழி. நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக பேசப்பட்டு நன்று பண்படுத்தப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்ட மொழி. அற்புதமான வார்த்தைகள், ஒரு வார்த்தையிலேயே ஒரு மிக ஆழமான பொருளை சுட்டி காட்டக்கூடும் திறன் கொண்டது. நிறைய அழகு நுட்பங்கள் நிறைந்தது. அதில் அட்டகாசமாக கவிதை எழுதலாம், காவியம் வரையலாம். ஆனால் சிந்தனையை முன்வைப்பது கொஞ்சம் சிரமம் தமிழில். ஏன்னா சிந்தனையை முன்வைக்கணுன்னா கலை சொற்கள் வேண்டும். நம்முடைய அந்த சிந்தனை தளத்தில் நம்ம எந்த குறித்து சிந்திக்கிறோமோ அந்த தளத்தில் தற்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதையெல்லாம் குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். அதெல்லாம் அந்த மொழியில் இருந்தால் தான் ஒருவர் அந்த மொழியை கொண்டு சிந்திக்க முடியும். ஆனால் தமிழில் அது நிகழ்வது கிடையாது. நீங்கள் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் எழுதுவதை பார்த்தீங்கன்னா கவிதையாக இருக்கும், கதையாக இருக்கும். கட்டுரைகள் எழுதுவதே மிகவும் குறைவு. அதுவும் கட்டுரைகள் எழுதினாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு அனுபவ கட்டுரையாக இருக்கும், ஒரு பயண கட்டுரையாகவும் இருக்கும். இப்படி பொதுப்படையான கட்டுரைகளாக இருக்குமே ஒழிய இல்லை வேறு யாருடைய சிந்தனையை விளக்குவதாக தெளிவுபடுத்துவதாக இருக்குமே தவிர தன்னுடைய புரிதல்களை முன்வைக்கும் அளவுக்கு எந்த கட்டுரையுமே நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதை எழுதுவதற்கெல்லாம் மிக ஆழமான அறிவு அனுபவம், அது ஒரு தவம் போல. அது அவ்வளோ எளிது கிடையாது. புனைவு எழுதுவது, நான் ஃபிக்ஷன் எழுதுவதுங்கிறது எளிது கிடையாது. தமிழில் அதனால தான் புனைவுகள் எழுதப்படுவதே கிடையாது, மொழிபெயர்க்கப்படுவதும் கிடையாது. ஏன்னா அதை யாரும் வாசிப்பது கிடையாது. எல்லோரும் வாசிப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா புனைவுகள், அப்புறம் ஜோசிய புக்கு, கடவுள் சம்மந்தமான புத்தகம், ஆன்மீக புத்தகங்கள், இப்படி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தேடுவது பெரும்பாலும் ஆறுதலை. அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அவ்வளோதான் நம்மளுக்கு வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பியும் நிம்மதியானதுக்கப்புறம் அதே பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி அதே வேலைக்கு தான் செய்வோம். அப்புறம் திருப்பியும் நிம்மதி. இதுதான் வாழ்க்கை, ஒரு சம்சாரம், ஒரு சுழல்னு சொல்கிறோம். இப்போது இதில் இருந்து விடுபடுவதற்கு நம்மளுக்கு சிந்தனை வேண்டும். இப்போது நானும் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், சிந்தனை தேவையில்லை, சிந்தனையை காட்டிலும் உணர்வு முக்கியம், தரிசனம் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அது நம்மை நாம் அறிந்து கொள்வது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி அது முதல் கட்டம். நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்த 2ஆம் கட்டம் நாம் யார் என்று நம்ம வெளிப்படுத்தி கொள்ளணும். நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. அப்படியே உம்முன்னு உட்காந்துருந்தா நாம் கஞ்சா குடிச்சிட்டு உம்முன்னு இருக்கோமா, தூக்க கலக்கத்தில் உம்முன்னு இருக்கோமா, சோகத்தில் உம்முன்னு இருக்கோமா, யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? அப்போது நாம் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை வெளிப்படுத்தி கொள்வதற்கு மொழி தேவையாக இருக்குது. இப்போ நான் வெளிப்படுத்தி கொள்வதும் அந்த வகையான வெளிப்படுத்துதல் தான். இது சிந்தனைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னு மெருமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் சிந்தனையோட முக்கியத்துவத்தை விளக்க போகிறேன். இது என்னுடைய சிந்தனை. இது ஏன் இப்போ சிந்தனை தேவை? இப்போ சிந்தனை நாம் ஓகே, சிந்தனை ஏன் தேவை கூட ஏன் தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முன்பே சொன்னது போல் சிந்திப்பது யாருன்னு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். இப்போ நான் சிந்திக்கிறேன் அப்படின்னா நான் யார்? எனக்கு பேர் இருக்குது இல்லையா? எனக்கு ஒரு உருவம் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் சிந்திக்க முடியும் இல்லையா? நான் எதை குறித்து சிந்திக்கலாம்? இப்போது நான் அதிகமாக சிந்திக்கணும்னா கானாவை குறித்து தான் சிந்திக்கணும். ஏன்னா நான் கானாவில் வாசிக்கிறேன். அப்போ தான் கானாவை குறித்து சிந்திச்சா அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் ஆப்பிரிக்காவை குறித்தோ, அமெரிக்காவை குறித்தோ, இந்தியாவை குறித்தோ சிந்திச்சா அதனால் எனக்கு ஏதாவது பயனுண்டா? இப்போ நம்ம பண்ணுறது பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சிந்தனைகள்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. முன்னே சொன்னோம்ல, தேவையில்லாத விஷயங்களை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழை ஆங்கில எழுத்துருவில் எழுதுவது, கங்கையும் காவிரியையும் இணைப்பது. முதல்ல நடக்கிற வேலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு.
தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னே பலருக்கும் தெரியாது. இப்போ இதில் வந்து ஆங்கில எழுத்துருவெல்லாம் எழுதிட்டு இதுதான் சொல்ல வரேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே அது சிந்தனை ஆயிடுது. உடனே அதை சுற்றி ஈக்கள் மாதிரி ஒரு கூட்டம் வைக்கிது. உடனே பெரிய சிந்தனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ இதை தான் நம்ம கவனிக்கணும். இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற குழப்பம் தான் ஏற்படுது. இதனால் யாரும் எதையும் தெரிந்து கொள்வதில்லை. எதனாலும் அதுக்கு பயன் கிடையாது. சமூக தளத்திலும் சரி, தினசரி வாழ்க்கையிலும் சரி. இப்போ அதனால தான் மெய்ஞானிகள் எல்லாரும் சிந்தனை தேவையில்லைன்னு சொல்கிறது. ஏன்னா தன்னை அறிந்து கொள்வதற்கு ஆன்மீக கோணத்தில் சிந்தனை அனாவசியம். சிந்தனை எப்பவுமே வெளிநோக்கி செல்வது. இப்போ அதனால தான் சிந்தனை தேவையில்லைன்னு சொல்கிறோம். இப்போ சிந்தனை ஏன் தேவைன்னு பார்க்கலாம். முன்பே சொன்னது போல் நாம் யார் என்று நம்மால் உணர முடியும். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உணர்ந்திருக்கேன் தெளிவாக. இப்போ நான் ஏதோ ஒரு விதத்தில் முன்வைக்கணும். எப்படி நான் முன்வைப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் முன்வைக்கவே தேவையில்லை இல்லையா? எனக்கு இன்னொரு உடல் இருக்குது, உடை இருக்குது. நான் உடை அணிஞ்சிக்கிட்டு வெளியில் போனாலே என்னை பார்த்தாலே பலருக்கு ஏதாவது தோணும். இவன் ஒரு இந்தியன், இவனுக்கு ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது, ஒழுங்காக அவன் தலை மூடி கூட வெட்ட மாட்டேங்கிறான், இப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு தோணும் இல்லையா? இப்போ நான் அது என்ன நடக்குது? என்னை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு பாசிவாக இருக்குது. அதாவது என்னை உடலில் இருந்து வெளிப்படுவது, மற்றவனை பார்த்து புரிந்து கொள்வது, இதெல்லாம் தான் அவங்க தெரிந்து கொள்வது. அது உண்மையில் அது என்னுடைய வெளிப்பாடு, அது என்னுடைய எனர்ஜியின் வெளிப்பாடு. அதுதான் உண்மையான நான். ஆனால் அதே சமயம் அது முழுமையான நான் அல்ல இல்லையா? இப்போ நான் இதெல்லாம் பேசுனா தான் இன்னொரு ஆள் என்னை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரோட்டில் போகிறதுலாம் இதை பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஊராக கூப்பிட்டு அப்போது ஏதோ ஒரு இடத்துல நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியது? நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு தெரிந்தவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அது ஒன்று. நம்ம தெரியாதவங்க, இதற்கு முன்ன பின்ன நம்மளை சந்திக்காதவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கணும் இல்லையா? ஒரு வடிவம் தரணும் இல்லையா? அதைத்தான் நான் சிந்தனைன்னு சொல்கிறேன். இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். நான் கற்பனைன்னு சொல்லலை. இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை அரசர்களாக கற்பனை செய்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், நான் சுல்தான்க அப்படிம்பார். என்ன சொல்ல முடியும்? அப்படியா, சரின்ட்டு போயிட வேண்டியதுதான். அதெல்லாம் வந்து சிந்தனை கிடையாது. அது வந்து கற்பனை. ஒரு தன்னை பொறுத்து என்ன வேணுமாலும் கற்பனை செஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த கற்பனைங்கிறது யதார்த்தம் கிடையாது இல்லையா? நம்ம உண்மையில் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம அரசனாக கற்பனை செய்யலாம், இல்லை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக கற்பனை செய்யலாம், ஒரு பெரிய எம்எல்ஏவோ எப்படியோ ஒன்று கற்பனை செஞ்சுக்கலாம். அப்போ கற்பனை செய்கிறோம் அப்படின்னா நாம் வேற யாரோ ஒருவராக இருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தான் நம்ம கற்பனை செய்ய முடியும். நாம கற்பனை செய்து கொள்வோமா? மேபி நாம் இப்போ எதிர்காலத்தில் அமெரிக்கா போனோம்னா எப்படி நடந்துக்குவோம், அப்படி கற்பனை செய்யலாம். அது ஒத்துக்க முடியும். ஆனால் இந்த கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிந்தனை என்பது யதார்த்த தளத்தில் இருக்கணும். நான் இதுதான் திருப்பி நான் சொல்வது. தமிழில் வந்து இப்படியெல்லாம் கலந்து கட்டி அடித்து இதுதான் சிந்தனைன்னு குழப்பிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தனை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கற்பனை, அதாவது என்னை பற்றி நான் கொண்டிருக்கும் எண்ணங்கள், நான் நல்லவன் வல்லவன் ஆளும் தெரிஞ்சவன், அதெல்லாம் எண்ணங்கள் மட்டும்தான், கருத்துக்கள் மட்டும்தான், அதெல்லாம் கற்பனைகள் மட்டும்தான், சிந்தனை கிடையாது. அப்போது சிந்தனைங்கும்போது நான் யார் என்பதும் இருக்கணும், நான் யார் அல்ல என்பதும் இருக்கணும். அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு முன்னாடி வேறு யாரும் பிறக்கிறது கிடையாது, நமக்கு அப்புறம் வேறு யாருமே பிறந்தது கிடையாது இல்லையா? அப்போ நாம் யாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பேனானா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேனானா ரொம்ப காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சொல்லு தெரியும், அந்த பொருள் நம்மளுக்கு தெரியும். மேஜைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அப்போ நான் யார்? இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, அதுதான் நானா? இல்லை இல்லையா? அப்போது அந்த என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நான் யாராக இருக்கணும் அப்படி வெளிப்படுத்தி கொண்டால் மட்டும் போதாது, நான் யாராக இல்லையோ அதையும் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு கலில் ஜிப்ரானின் நல்ல ஒரு கவிதை இருக்குது. நான் வானவியல் நிபுணர்களின் நடுவே வானவியல் நிபுணனாக
இல்லாவிடில் நான் வானவியல் நிபுணன் அல்ல என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் வேறு விதத்தில் சொல்கிறேன். நாம் மனுஷங்களுக்கு நடுவில் மனுஷனாக இருந்தால் தான் நாம் மனுஷனா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். சரிதானே? நாம் சில சமயங்களில் மிருகமாக இருப்போம், சில சமயம் தெய்வமாக இருப்போம். அதெல்லாம் எப்போ வெளிப்படும்? கூட யாராவது இருக்கும்போது தான் வெளிப்படும், இல்லையா? அப்போ அந்த கூட இருக்கும் நபர்கள் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அப்போ அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நாம் ஒரு மாதிரி வெளிப்படுத்தி கொள்வோம், அவங்க ஒரு மாதிரி வெளிப்படுத்தி கொள்வாங்க. அதுக்கு இடையில் ஒரு உரசல் வரும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஏங்க வளவலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை விட்டுட்டு அதை பேசலாமே. இப்படிலாம் நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளை பற்றி சொல்வது. நம்மளுடைய பேச்சை பற்றி சொல்லுவாங்க, நம்ம குரலை பற்றி சொல்லுவாங்க, நம்ம நடை உடை பாவனை இதையெல்லாம் மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நாமளா. நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்ம விரும்பணும்னு எதிர்பார்க்குறோம். நம்மளை பற்றின ஒரு புகழ்மொழி கிடைச்சா அதை ரசிக்கிறோம், விரும்புகிறோம், ஏற்றுக்கொள்வோம் உடனே. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா நம்ம மகிழாதவர்கள் யாராவது இருப்போமா? நீங்கள் நல்லா கவிதை எழுதுறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? உண்மையே நம்ம கவிதை எழுதுனா அப்படியான்னு ஏற்றுக்குவோம். இல்லாட்டி நம்ம கவிதை எழுதுனா ஏற்றுக்குவோமா அதை? இப்போ அதை போல் தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கும் நாம் என்னவாக இருக்கோம், இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உரசலை புரிந்து கொள்வதற்கு சிந்தனை தேவை. இப்போ இவர் ஏன் இது சொன்னார், அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, நாம் இப்படி சொல்லலையே, நாம் இப்படி பேசினவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க போல் இருக்கு, இப்படி கவனிக்கணும். நான் இதை தான் சிந்தனைன்னு சொல்கிறேன். உண்மையில் இது கவனித்து பார்த்தீங்கன்னா இது சிந்தனை கிடையாது, ஒரு விதமான கவனித்தல் மட்டும்தான். அது இப்போது வாழ்க்கை என்பது ஒரு வீடியோ போல் ஓடிக்கிட்டே இருக்குது, இல்லையா? நம்ம வீடியோவை கூட பாஸ் பண்ணி நிறுத்தி நுட்பமாக கவனிக்கலாம். வாழ்க்கையை கவனிக்க முடியாது நுட்பமாக, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது அதை நாம் ஒரு பாஸ் பண்ணி கவனிக்கிறதுன்னு சொல்லலாம் நான் சொல்வதை, இல்லையா? இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க போது நம்மளுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு வார்த்தைகள் கொண்டு ஒரு வடிவத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இல்லைப்பா அவன் சொல்கிற மாதிரி கிடையாது, நான் இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது, இல்லையா? நான் அதைத்தான் சிந்தனைன்னு சொல்கிறேன். அது கவனித்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்காது, ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கும். நம்ம யாருன்னே தெளிவாக சொல்ல முடியாது. அதான் நம்ம பலருக்கும் சிக்கல். ஏன்னா மற்றவங்களும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாலே நம்மளை புரிஞ்சிக்க முடியல. என்ன காரணம்னா நாம் ஒரு நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நதியை அளப்பது எளிது கிடையாது, அதை எடை போட முடியாது. இப்போது நாம் அதையே தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கோங்கும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழிமுறை பார்த்திங்கன்னா மொழி, சிந்தனை இரண்டும் தான். கொஞ்சம் கவனிங்க இதை. ஏன்னா இப்போது என்னை கேட்பவர்கள் பலரும் ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கலாம், இல்லையா? இப்போ ஓஷோ ஒரு மெய்ஞானி. அவர் ஒரு கவித்துவமாக பேசிக்கிட்டே போயிருப்பார், அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவர் சொல்வது எல்லாமே உண்மையும் கிடையாது. ஒரு அழகுக்காக ரசனைக்காக அவர் என்னெல்லாமோ கதையெல்லாம் விடுவார். அப்போ அதை கேட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். அது உண்மை கிடையாது, ஏன்னா அது சிந்தனை கிடையாது, பொய் நிறைய கலந்து கிடக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்திங்கன்னா அவர் தெளிவான சிந்தனை. அவர் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு அதோட பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து அதை அடிநாதத்துக்கு போவார். இந்த வார்த்தை இன்னைக்கு என்ன பொருள் அப்படின்னு ரொம்ப அலசுவார். அது ரொம்ப ரொம்ப ஒரு கத்தி வச்சு சர்ஜரி பண்ணுற மாதிரி துல்லியமாக இருக்கும். இப்போது அது கண்டிப்பாக அதையும் சிந்தனைன்னு சொல்ல முடியாது, அதை ஒரு சிந்திக்கும் வழிமுறைன்னு சொல்லலாம். அதாவது சர்ஜரி செய்வது எப்படிங்கிறத போல தான் ஒரு வார்த்தையை கொண்டு விளக்குறாரு. இப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிந்தனைங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி முன்வைப்பது சிந்தனை கிடையாது, ஓஷோ முன்வைப்பதும் சிந்தனை கிடையாது. அப்போ சிந்தனைனா என்ன? இப்போ அதை தான் நான் முயற்சி செய்கிறேன். நான் வேறு இடங்களில் சொல்லியிருப்பது போல் அவங்க இருவரையும் இணைத்து ஒரு நடு பாதையை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய வார்த்தைகளில் நீங்கள் அந்த ஓஷோவோட ஃப்ளோவை நீங்கள் கவனிக்க முடியும். அதை அப்படியே உங்களை கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு ஆற்றின் ஓட்டத்தோடு போவது போல். இன்னொரு பக்கம் சிக்கலான தத்துவ கேள்விகள், வார்த்தை பிரயோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பேன். அதை அப்படி கேட்டு போக முடியாது. உண்மையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நிறுத்தி பாஸ் பண்ணி
ஈவன் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி சில முறைகள் கேட்டால் தான் சில வார்த்தைகள், சில பதங்கள், சில பிரயோகங்கள் உங்களுக்கு புரியும். அதுதான் சிந்தனையின் வழிமுறை. அதுவும் சிந்தனை கிடையாது. அப்போ நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்க இல்லையா, அந்த முன்னா பின்னா போகிறது, இப்போ ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடும். ஒருவர் 25 நிமிஷம் அப்படியே நான் ஸ்டாப்பாக கேட்டுட்ருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு போயிருக்கலாம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். இல்லை இன்னொருவர் நிறுத்தி கேட்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நிகழ்வது. இப்போது ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் சிந்திக்கணும், உனக்கான பாதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓஷோ சொல்கிறாரு, நானே பாதை, என்னை தொடர், நீ உன்னை கண்டடைவாய் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம உண்மையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருந்தோம்னா, நம்ம சில பேர் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வாசிச்சுட்டு அப்படி தேங்கி போயிடுறோம். அதை வச்சே யோசிச்சுக்கிட்டு ஒன்றுமே கற்றுக்கொள்வதே கிடையாது. சில பேர் ஓஷோவோட போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இசைக்கலைஞன் பின்னாடி ஓடும் எலிகளை போல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறோன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒன்று இடத்துல தொடங்கணும். அது எளிதான வழி வந்து ஓஷோ போல் ஒரு ஃப்ளோவில் தொடங்கிறது. ஒரு பாதை கிடைக்கும். பாதையில் நீங்கள் பயணிக்க தொடங்கினீங்கன்னா அந்த பயணத்தோட சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். ஏன்னா பயணம் என்பது ஒரு அனுபவம் இல்லையா? இப்போ அது கிடைச்சது உடனே நீ அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வழியை ஃபாலோ பண்ணும். அதாவது வேகமாக அப்படியே ஓஷோ பின்னாடியே போயிட்டுருக்காம அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி, சரி நீ போ, வேகமாக போ, நான் பொறுமையாக நிதானமாக வரேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நாம் வேட்டாட் போல் நம்ம ஒரு பாதையை வகுத்து கொள்ளணும். அதை தான் நான் முன்வைக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சிந்தனையின் இடம்னு சொல்வது. சிந்தனையின் இடம் 2 இடங்களில் தீர்மானிக்கப்படுவது. முதல் கட்டத்தில் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் சிந்தனை தேவை கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல சிந்திக்க தொடங்கினோம்னா நாம் நம்மை சென்றடைய மாட்டோம். ஒரு மேல் தளத்தில் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், நுனிப்புல் மேயிற மாடு மாதிரி. அடுத்த 2ஆம் கட்டத்தில் நம்மை நாம் உணரும் போது அதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு சிந்தனை தேவை. அப்போது அந்த இடத்துல சிந்தனை முக்கியம். ஏன்னா அப்போ சிந்தித்து நம்ம முன்வைக்கும் போது நம்ம தெளிவாக நம்ம முன்வைக்க முடியும். இப்போது என்னுடைய காணொலிகளில் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன். எதையுமே திட்டமிட்டு தயாரித்து பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பேட்டர்னை நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு அஸ்திவாரம் போல தான் இந்த படங்களை நான் உருவாக்குறேன். இந்த படங்களை மையமாக வச்சு தான் நான் பேசுகிறேன். அப்போ அதுவே ஒரு விதமான சிந்தனை இல்லையா? இப்படி பண்ணலாம், இந்த வீடியோவை இப்படி பதிவு பண்ணலாம், இந்த மாதிரி படத்தை உருவாக்கலாம், இப்படி பேசலாம், இப்படி இதெல்லாமே ஒரு விதமான சிந்தனைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையை கவனிச்சு பாருங்கள், சிந்தனையின் வழிமுறை தான். இதெல்லாம் உறுதி செஞ்சதுக்கப்புறம் இப்போ நடுவில் இப்படி போகுது பாருங்கள் இந்த வார்த்தைகள். இப்போது இது ஒரு விதமான சிந்தனை தான். அதே சமயம் இது உட்காந்து திட்டம் போட்டு ரூம் போட்டு சிந்திப்பதும் கிடையாது. ஒரு ஃப்ளோவில் வருது. ஏன்னா அதற்கு நான் இவ்வளோ காலமாக நான் தயார் செஞ்சுருக்கேன். இவ்வளோ காலமாக நிறைய சிந்திச்சு உள்ளுக்குள்ளே எல்லாம் தெளிவாகி தேங்கி இருக்குது. பைப்பு திறந்தோடனே தண்ணி வருவது போல் அப்படியே வெளியில் வருது. இப்போது இதுதான் நான் சொல்லுது. என்ன, நான் முன்வைப்பது சிந்தனை கிடையாது, நான் முன்வைப்பது தரிசனம். ஆனால் அந்த தரிசனத்தை நான் ஒரு சிந்தனையின் மூலமாக முன்வைக்கிறேன். மௌனம் தான் என் தரிசனம்னு சொல்லிட்டு நான் முன் இருந்துருக்கலாம். மெஹர் பாபாங்கிற ஒருத்தர் பேசவே மாட்டார்னு சொல்லுவாங்க. அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. பட் அதனால் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே அமைதியாக ஆறுதலாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருப்போம்? 2மே வேண்டும். அமைதியாக இருக்கும்போது இருக்கணும். அமைதிக்கு அப்புறம் செயல் செய்யும்போது நம்முடைய மனம் செயல்படணும். மனம் எதிலாவது ஈடுபடணும். அப்போது சிந்தனை வேண்டும். இப்போது நாய் வந்து பார்த்திங்கன்னா, அது ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா எலும்பு துண்டை போடுவோம், ஏதாவது பொம்மையை கொடுத்தோம்னா அது பாட்டு அது நரண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதை போல தான் சிந்தனைன்னு சொல்லலாம். மனசுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம கண்டதையும் கொடுத்துட்ருக்கோம். அதை தான் தவறுன்னு சொல்கிறேன். மாறாக நம்ம கவனிக்கணும் தெளிவாக என்ன ஏதுன்ட்டு. இப்போ சிந்தனைக்கு ஒரு வடிவம் இருக்கணும். எதை குறித்து சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், எவ்வளோ சிந்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை சிந்தித்து நாம் ஒரு தெளிவை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அப்புறம் நாம் பேசுவது, நம்முடைய வெளிப்பாடு எல்லாமே அந்த சிந்தனையின் அடிப்படையில் இருக்கும்.
இப்போ ஒரு பிராண்டை உருவாக்குவது போல தான். ஒரு பிராண்டை உருவாக்கணும்னா நிறைய சிந்திச்சு அதுக்கு திட்டமிட வேண்டியது இருக்குது. அது லோகோ அது இதெல்லாம் திட்டமிட வேண்டியது இருக்குது, பேர் எல்லாமே. ஒன்ஸ் அதை தயாரித்து அதை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை விளம்பரப்படுத்துறது. அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மெல்ல மெல்ல அது நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். அதை போல தான் ஒரு சிந்தனைங்கிறத நம்ம உருவாக்கணும். அதை வடிவம் கிடைச்சிருந்த உடனே நாம் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிறது அந்த சிந்தனையின் அடிப்படையில் இருக்கும். இப்போ நாம் வெளிப்படுத்தி கொள்ளும்போதே நம்ம நிறைய புரிதல்கள் கிடைக்கும். ஓ, இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசலாம், இது பண்ணலாம், அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்போது அதை கேட்டப்போ நம்ம சிந்தனையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வாழ்நாள் ப்ராசஸ் இது. இப்போ மேலை நாடுகளை கவனிச்சிங்கன்னா இங்கே அறிவுஜீவிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க. சிந்தனைகளை முன் வச்சுட்டு அதை பற்றி பேசி விவாதித்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை அணுகுவதே கிடையாது. அதனால தான் அவங்க வார்த்தைகளே தங்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கேயும் தீர்க்கமாக சிந்திப்பவர்கள் இருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு தீவிரமான சிந்தனை, தெளிவான சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குழப்பங்கள், ஒரு தெளிவின்மை இதையெல்லாம் வெட்டி தகர்த்து எரியும். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களும் அங்கே இருக்காங்க. நான் முன்பே சொன்னதை போல் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் கருதுவது வந்து மொழி. தமிழில் அப்படி சிந்திக்க முடியாது. ஆங்கிலத்தில் ஏன்னா இன்னொன்று வந்து தமிழில் ஒரு உணர்வு பூர்வமானது எல்லாமே. அம்மா அப்படின்னு நம்ம எப்படி உணர்கிறோம், அதே உணர்வை மதர்னு சொன்னால் உணர்வோமா இல்லையா? அதுதான். அப்போது அது அந்நிய மொழியில் நம்மளுக்கு அந்த உணர்ச்சிகரமான பிணைப்பு இருக்காது. அதுவும் ஆங்கிலம் என்பது உலகளாவிய மொழி. அதில் பல்வேறு சொற்கள் இருக்கும். அது பெரும்பாலும் பயன்பாட்டு ரீதியாக தான் உபயோகப்படுது. உணர்ச்சிகளை அதில் அவ்வளோ துல்லியமாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் இப்போது தற்காலத்தில் என்னென்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோ, உலகில் எங்கெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ எல்லாவற்றை குறித்த சொற்களும் அதனுடைய பிரயோகங்களும் அதில் இருக்கும். இப்போ அதனால் அது சிந்திப்பது எளிது, சிந்திப்பதை வெளிப்படுத்தி கொள்வது எளிது. ஆனால் நான் முறையே சொன்னது போல் நாம் யார் என்று உணராமல், நாம் யார் என்று தெரிஞ்சிக்காம சிந்திப்பதனால எந்த பயனுமே கிடையாது. அப்போது இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம உணர்ந்துட்டோம், இனிமேல் சிந்திக்கலான்னு முடிவு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே விளைவே ஏற்படாது. நாம் தெரியும் நாம் யாருன்னு, அப்புறம் என்னக்கு என்ன செய்யணும். அதனால் அமைதியாக இருக்க தான் தோணும். அப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் யார் என்று உணரும் போதே நாம் உண்மையில் சிந்திக்க தொடங்கியிருப்போம். இதுவா அதுவா, இப்படியா அப்படியா அப்படின்னு. அதுதான் அது குழப்பத்தை உருவாக்கும். அது வந்து நாம் யார் என்று உணர்வதற்கு ஒரு தடையாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா சிந்திக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டா சிந்தனை தேவையில்லைன்ட்டு உடனே சிந்தனை நம்மளால் கைவிட்டுற முடியாது. அதே சமயம் சிந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டா உடனே தெளிவாக துல்லியமாக சாக்ரட்டிஸ் போல் சிந்திக்கவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதை போல தான், ஒரு பயிற்சி தான். இப்போ நம்ம இதை கவனிக்கணும் வெவ்வேறு விதங்களில். முதல்ல நம்மளுக்கு இந்த தெளிவே நம்ம பலருக்கும் இருக்காது. எண்ணம்னா என்ன, கருத்துனா என்ன, சிந்தனைனா என்ன, தரிசனம்னா என்ன. இப்போ இந்த அடிப்படைகளிலிருந்து நாம் தொடங்கணும். அதுதான் சிந்தனையோட அடிப்படை. முதல்ல மொழினா என்னன்னு தெரியணும், சொற்கள்னா என்னன்னு தெரியணும், சொல்லுக்கும் பொருளுக்குமான தொடர்பு தெரியணும். இவ்வளோ ஆழமாக நம்ம கவனிச்சாதான் உண்மையில் சரியாக சிந்திக்க முடியும். அப்போது நாம் அதை யோசிக்கணும். எல்லாரோடையும் அவ்வளோ ஆழமாக சிந்திக்க முடியுமா, அது தேவையா? இப்போ நாம் எதற்கு இது தேவைப்படுது, நம்ம தினசரி வாழ்க்கைக்கா, இல்லை இதை வச்சு நம்ம ஒரு புத்தகம் எழுத போகிறோமா, இதை வச்சு நாம் ஒரு அறிவுஜீவின்னு பேர் எடுக்க விரும்புகிறோமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ அதற்கேற்ற விதத்தில் நாம் அதை பயன்படுத்துவோம். இது எளிது கிடையாது. இது வந்து பயிற்சியின் மூலமாகத்தான் வரும். அதான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். சின்ன வயசில் வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படம் ரொம்ப பிரபலமாக இருந்தது, இதுதான்டா போலீஸ்னு. ஸோ அது மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் வந்து சிந்தனைனா அப்படி தான் இருக்கணும். ஒரு காட்டுக்கத்தல் உணர்ச்சி கொந்தளிப்போட நரம்பு புடைக்க ஏதாவது சொன்னால் தான் நம்ம மக்கள் வந்து உண்மை அப்படின்னு நம்புவாங்க. அதை தான் சிந்தனைன்னு ஏற்றுக்கொள்ளுவாங்க. மென்மையான குரலை ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ குசு குசுன்னு பேசுகிறான்ப்பா அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த தலைப்பை சூஸ் பண்ணேன். பட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையில் சிந்தனையின் இடம் எது, அதாவது நம்முடைய வாழ்வில் சிந்தனையின் இடம் எது,
சிந்தனையில் நம்முடைய இடம் எது? இது 2யுமே நாம புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும். ஆனா எங்கேயாவது நாம தொடங்கி ஆகணும். இப்போ நான் சொல்வது எங்கிருந்தாவது தொடங்குங்க. எங்கேயாவது தொடங்குங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ தொடங்குங்க. அறிதல், புரிதல், உணர்தல். அறிந்து கொள்ள தொடங்குங்க. அறிந்து கொள்ள தொடங்கும்போது தானாகவே புரிதல் நிகழும். நம்மில் சிலர் புரிதலையும் கடந்து செல்லும் நிலையிலும் கூட இருக்கக்கூடும். அப்போ உணர்தல், இதை கவனியுங்க. இதை கவனிக்கவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆழமான தெளிவு கிடைக்கும். அது அந்த சிந்தனையால் கிடைக்காது, அந்த கவனம் தருவது. அப்போ அந்த கவனம் தரும்போது தெளிவு உருவாகலையே, அந்த தெளிவு நம்ம சரியான சிந்திப்பதற்கான ஒரு இடத்தை, அதற்கான திறனை நம்மளுக்கு தரும். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தா தான் புரியும். இதை விரிவாக வேறு விதங்களிலும் தொடர்ந்து பார்க்கலாம். பட் நான் சொல்ல முனைவது என்ன அப்படின்னா, சிந்தனை என்பது ஆன்மீகத்துக்கு தேவையில்லை என்பதும், சிந்தனையை கொண்டு நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும், இரண்டுமே பாதி தான் உண்மை. அந்த இரண்டுமே நம்மளுக்கு தேவை. நமக்கு சிந்தனையை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், எப்போ அதை தூக்கி வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம உண்மையாக வாழ கற்றுக்கிட்டோன்னு பொருள். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்போது நாம் யார் என்ற தெளிவு நமக்குள்ளே இருக்கும். அதை நம்மால் தெளிவாக உணரவும் முடியும், வெளிப்படுத்தி கொள்ளவும் முடியும். நம் எல்லோராலும் அது சாத்தியப்படுத்த முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு தனிநபரும் செய்ய வேண்டிய விஷயம். நமக்கான சிற்பத்தை நாமளே வடித்து கொள்ளணும். இது வரைக்கும் அந்த சிற்பத்தை யாருமே உருவாக்குனது கிடையாது. அப்போ அது எத்தகைய சிற்பமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் நாம. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.